ஆனை போல உம்மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பலவீனனான என்னையும் பலத்தால் இடை கட்டுவே. பலவீனனான என்னையும் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. பலத்தால் இடை கட்டுவே. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரை காணா படகை போல. ஆண்டவரே, நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆண்டவரே. ஓ, எனக்கு முன்பதாக ஒரு வழியும் இல்லை ஆண்டவரே. எனக்காய் புதிய வழியை நீர் திறப்பிறார். அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து கேட்போம். ஆண்டவரே, எல்லா பக்கமும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒடுக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக ஒரு புதிய வழியை திறந்து ஹல்லேலூயா என் சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே. கரை காணா படகை போல நான் அலைந்து திரிகிறேன். என் இருதயத்தின் காயங்களை ஆற்றும் ஆண்டவரே. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்தன் இயேசையா. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடினீரே. காணாமல் ஒப்பு கொடுங்க. அப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என்னால் முடியவில்லை ஆண்டவரே. இந்த பாவமான உலகத்தில் என்னால் போராட முடியவில்லை. எனக்கு உதவி செய்யும், எனக்கு வழிகாட்டு. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா.
பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாடவும் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தந்த மேலான கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே இனி வருகிறதான ஒவ்வொரு பகுதியிலேயும் கூட நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, எங்களை வழிநடத்தி செல்வீராக. சகல துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்போது சங்கீத பகுதி. சங்கீதம் 40. சங்கீதம் 40. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின்